இங்கேருந்து தூக்கிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்க, இந்த சாமி கண்டிப்பா வந்து ரொம்ப நாள் வந்து இங்க பாருங்க, இங்க இந்த ஆத்துக்குள்ள போக எனக்கு ஒவ்வொரு கல்லா இங்க பாருங்க. இந்த இடத்துல இந்த கல் என்ன சோ இந்த இடத்துல தூணோட கடிச்சிருச்சு. உங்களுக்கு இடத்த காமிச்சாச்சு, இதுக்கு மேலே நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதுதான் வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி போயிட்டு இருக்கு. தெரியுதா? கீழே பார்த்துவாங்க, ஏதோ கிணறு மாதிரி இருக்கு நேரத்தில். தலை துண்டிக்கப்பட்ட நிலைமையில கோவில் கொண்டு போய்க்கலான் இருக்கேன். சேர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் செம்மையாகிறது. வழியில வந்து பாத்தீங்கன்னா சேர மன்னர்களோட கோவில்களை நம்ம சரியா பாத்துக்க மாட்டோம். தெரியுதா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம். வந்து பாத்தீங்கன்னா யானை வந்து பாத்தீங்கன்னா இதை தூக்கிட்டு வந்திருக்கு. ஆக்சுவலா புத்திசமா எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா பொதுவா ஒரு அம்மன் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்துக்கள் வந்து தானா தோன்றும்னு சொல்லுவாங்க. விமானம் கோபுரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த தூண் வந்து வழி வந்து பாத்தீங்கன்னா இந்த வழியா தான் நம்ம வந்து தேடிட்டு வரோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சேர மன்னர்கள் கட்டிய ஒரு கோவில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கோவில் இது வரைக்கும் எந்த இதுலையுமே நான் பார்த்ததும் கிடையாது. ஆனால் வர வழியில் நம்ம கேட்கும் போது சொன்னது தான், அந்த இடத்துல ஒரு யானை வந்து பார்த்தீங்கன்னா அது கட்டும் போது இறந்து போச்சு. அதுக்கப்புறமேட்டு அந்த கோவில் யாருமே போகல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சேர மன்னர்களோட கல் மண்டபத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. கோவில் எப்படி இருக்குன்றது நான் வந்து இது வரைக்கும் பார்த்தது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து புதுப்பிச்சுட்டாங்க. இந்த ஒரு சில இடத்துல கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சைடில் மட்டும்தான் இது சில இடத்துல பார்க்க முடியுது. பட் நம்மளால் எங்கேயுமே பார்க்க முடியல. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் இந்த நம்பிக்கையோடு சேர்ந்து போகிறேன். ஃபுல்லாகவே பாருங்கள், முட்டி வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். ஆக்சுவலாக இது வழியாக வழி போகுது, மேலே போகுதா இல்லையான்றதில்ல. இது வழியாக ஒரு இடம் போகுது. ஆனால் இந்த சைடில் கேட்டதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேபி இந்த சைட்லேயும் போகுது, இப்படியே தான் போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஒரு 2 கல்லை வந்து நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இது வந்து அந்த கோயிலோட சம்மந்தப்பட்ட கல் தான். தெரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே ஃபுல்லாக கோயிலோட சம்மந்தப்பட்ட கல் தான். இதுவும் கோயிலோட மேலே மேல் பகுதியில் இருந்திருக்கு. ஒரு வேளை மிச்சம் மீதியிலேருந்து இங்கேருந்து தூக்கிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா? தூணோட இந்த கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த தூண் இருக்கும் இல்லையா, நல்லா பாருங்கள். ஸோ இந்த தூண் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன்று இதே பகுதியில் போட்டாங்களா இல்லையான்னு தெரில, இல்லை தண்ணியிலேருந்து அடிச்சுட்டு வந்ததான்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இந்த காவாய் வழியாகவே நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த சைடில் இருக்குது. இதனால் இது இன்றைக்கி பார்க்க முடியுமா இல்லையான்னு தெரில. ஆனால் நான் ஹோப் விடாமல் நடந்து போயிட்டே இருக்கேன். ஸோ அந்த பிளேஸுக்கு போனதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இந்த தண்ணியிலே இங்கே பாருங்கள், இந்த தண்ணிக்குள்ளேயுமே ஒரு கல் இருக்குது. தண்ணி நான் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல ஒரு கருங்கல் மாதிரி படுத்து கிடக்கு பாருங்கள். இங்கேருந்து அதுவும் அந்த இடத்துலையுமே வந்து ஓரளவுக்கு பெரிய ஆர்ச் மாதிரி இருக்குது. ஸோ நான் போயிட்டே தான் இருக்கேன். எவ்வளோ தூரம் போகிறதுன்னு தெரியல. ஆனால் நான் கண்டிப்பாக எடுத்துருவேன்றது ஒரு நம்பிக்கையோடு போயிட்டுருக்கேன். இந்த ஆற்றுக்குள்ளே போக எனக்கு ஒவ்வொரு கல்லாக இங்கே பாருங்கள். இந்த இடத்துல இந்த கல் தான் வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக தெரியுதா? இந்த கல் தான் வந்து அடுத்தடுத்ததாக போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக வீண்டு பாருங்களேன். இந்த இடத்துல பாசமும் பிடிக்கல. இந்த கிடக்கிறது எல்லாமே கோவிலோட கல் தான். ஒருவேளை அந்த கோவில் இடிஞ்சு இந்த கல் இந்த தண்ணிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு தெரில. போயிட்டே இருக்குங்க. இங்கே பாருங்கள், நான் எங்கேருந்து வரேன்னா அந்த சைட்லேருந்து வந்து இது வரைக்கும் வந்துட்டுருக்கேன். இன்னும் அதே மாதிரி வெளியே போயிட்டே இருக்குது. நான் இதுக்கு மேலே ஏறி ஏதாச்சும், ஏன்னா நான் தண்ணியிலே ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன். இதுக்கு மேலே ஏறி நான் வந்து பார்க்க போகிறேன். இந்த இடத்துலேருந்து கோயில் வேறு எங்கேயாவது தெரியுதான்னு பார்க்கலான்ட்டு போகிறேன். இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. ஆனால் நீ கண்டிப்பாக இந்த இடத்த கண்டுபிடிக்காமல் நான் இன்றைக்கி போகிறது கிடையாது. தண்ணியோட சவுண்டு உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்படி அலையோட சவுண்டு கேளுங்க. இங்கே பார்த்துட்டு எல்லாமே கல் தான். இது ஃபுல்லாகவே கல் தான் எல்லாமே. அப்படியே அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு பாருங்கள். சவுண்டு கேளுங்க.
நாகா மட்டும் இந்த இடத்துல நனையாமல் சேஃபாக வந்து நின்றுட்டுருக்காரு. தேடி கண்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டாரு. பட் அவருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி நானும் நாகாவும் சேர்ந்து தான் இன்றைக்கி அந்த ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரியில் சென்னிமலைன்ற ஒரு பிளேஸில் தான். இந்த இடம் எங்கே இருக்குது? இந்த இடம் வந்து ஆக்சுவலி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நம்ம நாகர்கோவில் வந்து சிட்டி. நாகர்கோவில் சிட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி நம்ம இருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து சேனமலை. ஸோ இந்த இடத்துல தான் அந்த இது இருக்குன்னு சொன்னாங்க. நானும் கேள்விப்பட்டேன், அதனால தான் உங்களை வர சொன்னேன். நீங்கள் வந்தால் எல்லாம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து இன்னொரு பெரிய ஹைலைட் என்ன கேட்டிங்கன்னா, இவரே இந்த இடத்துக்கு சேர்ந்தவர் தான். ஆனால் இவரையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதிக்குள்ளே இருக்குதுன்னு தான் சொல்கிறாரு தவிர எங்கே இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியல. நான் கேட்டுட்டேன், எல்லாத்துலேயுமே கேட்டாச்சு. கோயிலெல்லாம் இடிஞ்சு போன கோயிலாக இங்கே எதுவுமே கிடையாது அப்படி இப்படின்னு நிறையா இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம அந்த சைட்லேருந்து ஏறி வந்தாச்சு. இப்படி தான் நம்ம வரோம். இதே வழியாக நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலை வந்து ஃபைன் பண்ண முடியும். இந்த செப்பல் கூட என்னால் போட முடியல. பிடிங்க ப்ரோ. ஃபுல்லாக தொப்பரையாக நனைஞ்சிட்டுங்க. பாருங்களேன் எவ்வளோ தூரம் நனைஞ்சிருக்கேன்ட்டு. இது ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. அதாவது கொஞ்சம் கூட கேப் கிடையாது. இந்த ஆற்று பகுதியில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசாக தான் இருந்திருக்கு. நான் நிற்கிறதுலேருந்து அவ்வளோ பெருசாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். போக ரொம்ப குறுகிருச்சு. அது ஆக்சுவலாக குறுகி இருக்குது. ஆனால் இந்த இதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கோவிலோட கற்கள் நிறையா கிடக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி எப்போ வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் நான் வருவேன். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸான மூமெண்ட் என்னென்னா, நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம், அதை விட மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கும். அதுதான் வந்து இந்த நாகர்கோவிலோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டின்னு நான் சொல்லுவேன். போயிட்டே இருக்காங்க இந்த சைடில் பார்த்துருவோம். கண்டிப்பாக நம்ம பார்த்துருவோம் அப்படின்ற நம்பி தான் போகிறேன். என்ன அப்புறம் பார்த்துலாமா? கண்டிப்பாக. இங்கே தேடுற இடத்துக்கு வரீங்க, அங்கே இல்லை இங்கே இல்லைன்றான்னு சொல்கிறாங்க. இங்கே போகிற வழி எனக்கு இப்படி போ. இந்த சைடா? இங்கே போகிறோம். அது அப்படியே போய் பார்க்கலாம். இந்த சைடு வழி இருக்காண்ணே? வழி இல்லை, சும்மா போய் பார்க்கலாம். ஒரு தோப்புக்குள்ளே போகிறோம். ஓனர் எப்போ பிடிச்சி வெளுக்க போகிறாங்கன்னு தெரில. சொன்னால் இது வந்து கோயில் யாரோடது என்ன ஏது எந்த ஹிஸ்ட்ரியுமே தெரியல. ஹிஸ்ட்ரியே தெரியாத ஒரு கோயிலுக்கு தான் முதல் டைம் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். தண்ணிக்குள்ளே நடந்து காலெல்லாம் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஈரமாகிடுச்சு எனக்கு ஆக்சுவலாக. செப்பல் போட்டுக்கிட்டு தான் போகலான்னு நினைக்கிறேன். அங்கே தான் இருக்கு. நாங்கள் அங்கே வருங்க. அப்பா செம்மையாக இருக்குது. தேடி வந்தது ஒருத்து போர். கீழே பார்த்து வாங்க. ஏதோ கிணறு மாதிரி இருக்குது இந்த இடத்துல. பார்த்து வாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. செம்ம காடு பகுதியாக இருக்குங்க. பாருங்கள் ஃபுல்லாக காடு தான். ஆக்சுவலாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே தான் போக போகிறோம். வழி இருக்கா? சுத்தமாக வழி இல்லைங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே அடைச்சிருக்கு. இந்த பாருங்க, ஒரு தேங்காய் கிடச்சிருக்கு நமக்கு. தோட்டத்துக்காரங்க பார்த்தாங்கன்னா பிடிச்சிருவாங்கன்ட்டு. ஓ அதில் எறும்பு ப்ரோ. எப்படி உங்களுக்கு கடிக்காம விட்டுருச்சு? வேறுங்க காலெல்லாம் சொட்டுது தண்ணி எனக்கு. நான் வந்து தண்ணி உள்ளே வராமல் வந்துட்டார். சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த இளநீ அதுக்குள்ளே வச்சிடலாம் ப்ரோ. இந்த இளநியை உள்ளே கொண்டு போய்க்கலான் இருக்கேன். இந்த இங்கெல்லாம் வந்து கிங் கோப்ராலாம் இருக்குமா? கடிச்சிருச்சு. இங்கே பாருங்க, இதுக்குள்ளே இருக்குங்க. தெரியுதா? இங்கே பாருங்க, இந்த இந்த இதுக்குள்ளே கையை வச்ச பாருங்க, கடிச்சிருச்சு. பிடிங்க கடிக்குது, கையை கடிக்குது. அந்த கேமராலேயே இருக்குது. கேமராவில் ஏறிச்சு. எப்படி போகிறது? இதை ஒரு கம்பு இருந்துச்சுன்னா அடித்து உடச்சி தள்ளிட்டு போனேன். எப்படி உள்ளே போகல, உள்ளே போட மாட்டேதுங்க. செம்மையாக எறும்பு கடிக்குது. இந்த வர காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துக்குள்ளே போவானான்னு தடுக்குதுன்னு நினைக்கிறேன் நம்மள. இங்கே பாருங்க, தெரியுதா எவ்வளோ எறும்பு இருக்குன்ட்டு? இதில் தான் நான் கையை வச்சுட்டேன். ஆனால் நான் வராமல் அந்த சைடில் போகாமல் விடவே மாட்டேன் கண்டிப்பாக. உங்களுக்காக தான் தேடி ரொம்ப நாள் கழிச்சு தேடி இங்கே வரேன் இந்த இடத்துக்கு. கடிக்க இருங்க, நான் மேலே காலை வச்சு போகிறேன், டக்குன்னு ஓடிடுறேன்.
நீங்கள் வந்துடுங்க. இங்கே புந்து கடிக்க போகும் தெரியல. ஏன்னா வரும்போது நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த தேங்காய் உள்ளே கொண்டு போய் வைக்கிறதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வருது. இன்னும் இது மாதிரி எத்தனை மரம் இருக்குது தெரில. களத்துலலாம் ஏறிடுச்சு. ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்து வாங்க. இப்போ பச்சைமா போய் எதுவும் பறந்து காண கொத்திக்கிற போகுது. என்ன பின்ன தெரியாத ஒரு காட்டுக்குள்ளே எப்படி வர வேண்டியதாக இருக்குது பாருங்க. இந்த இடத்துல இதை தேடி தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். வந்தாச்சு ஃபைனலாக. இந்த தேங்காய் உள்ளே கொண்டு போய் வைக்கிறேன். போ ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கும். பார்த்து வாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போதெல்லாம் இந்த மாதிரி வித்தியாசமான அனுபவம்லாம் கண்டிப்பாக நிறையா நடக்கும். இந்த இடத்துல ரொம்பவே நடக்குது. ஆரம்பத்தில் எறும்பை தடுத்தது, அதுக்குள்ளே வர முடியல. பாருங்க, சேர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில். உள்ளே வந்தாச்சு. ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகணும். எப்படி போகிறதுன்னு தெரில. அந்த சைடு ஃபுல்லாகவே வழி இல்லைங்க. சுத்தமாக வழி கிடையாது. பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு மண்டபம் அப்படியே சாஞ்சிட்டு கிடக்குது. உள்ளே போனாலே என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஆமாம், அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக சேஃபே இல்லை. வேறு ஏதாவது வழி இருக்கா? உள்ள நான் தேங்காய் தூக்கி போட்டேன் ஃபஸ்ட்டு. ஐயோ, வெளியே வந்துருச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் இதே மாதிரி போகுது. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே வந்தாச்சு. இதில் ஏறி கால் எடுத்து வச்சேன்னா உள்ள தலையில் இந்த கல் விழுந்துடும். ஆக்சுவலாக அதனால தான் நான் அந்த சைடு வரல. அதான் இருக்குது. இந்த கோவிலோட அழகா புரியுதா? கோவில் கட்டும்போது ஏதோ யானை, கோவில் கல்லை தூக்கிட்டு வரும்போது யானை ஏதோ இறந்துட்டான். இருந்துக்கா? ஆனால் ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கு. அப்படியே போக முடியல, வழி இல்லை. பார்த்துக்கோங்க. சக்தியாக இங்கே பாருங்கள். இந்த கோயிலுக்கு உள்ளே வர்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இடமும் சேஃப் கிடையாது. ஃபுல்லாக உடச்சி இடிச்சுமே வந்து பார்க்குறோம். இன்னும் உள்ளே வரவே முடியல. துண்டிக்கப்பட்டு ஒரு கோயிலுங்க. உள்ளே வரோம். ஆக்சுவலாக உங்களை நம்பி தான். பாருங்க, கல்லுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வந்து பூத்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் இருக்கார் இல்லையா, அவரோட காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில்லாம் நீங்கள் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த கோவிலோட விமானம் கோபுரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே மேலே அடிக்கி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கோவிலை கட்டும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா யானை வந்து பார்த்தீங்கன்னா இதை தூக்கிட்டு வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த கல்லெல்லாம் தூக்கிட்டு வரும்போது இதை தூக்க முடியாமல் இந்த இடத்துல வந்து இறந்துருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து டோட்டலாக அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை சாபம் நிறைஞ்ச கோயிலாக இருக்கலாம், இல்லை எப்படின்றது தெரில. ஆனால் எக்ஸ்ட்ரீமாக வேறு லெவலில் இருக்குது இந்த இடம். மேலே போகுது பாருங்கள். ஆக்சுவலாக ரவுண்டாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக அப்படியே போகுது பார்த்தீங்களா? ரவுண்டாக அடுத்த இடத்துல மேலாச்சு. மேலே ஒரு விமானம் மாதிரி போகுது. அந்த விமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கக்கல் வச்சுருக்காங்க. அந்த செங்கக்கல் வச்சு இதை கட்டியிருக்காங்க. இதுக்குள்ளே இருக்கிற ஒரு தூணெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்கள். இந்த தூண் எல்லாமே கொஞ்சம் கூட சேஃப் கிடையாது. ஆக்சுவலாக கொஞ்சம் கூட சேஃப் கிடையாது. இன்னும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் உள்ளே தெரியாமல் வந்தாங்க அப்படின்னா, இந்த ஒத்த கல் நவுந்துச்சு அப்படின்னா இது அப்படியே மேலே மூடிடும். நம்மளால் இந்த கோயிலை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கவே முடியாது. என்ன ப்ரோ? கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. நானே பயந்து தான் உள்ளே வரல. அவர் தைரியமாக போயிருக்காரு. ஆக்சுவலாக அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை ப்ரோ, அதாவது உங்களுக்கு இடத்த காமிச்சாச்சு, இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நானுமே இங்கே வந்து சேஃபே இல்லாமல் தான் உட்காந்துருக்கேன். டக்குன்னு கிளம்பிடுவேன். எங்கேயுமே வழி கிடையாதுங்க. இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வழி கிடையாது. ஃபுல்லாக நான் இப்போ இது கிழிச்சிட்டு தான் வந்திருப்பேன். இந்த சிலையுமே எங்கேயுமே கிடையாது. நான் ஆக்சுவலாக சாமிக்காக தேங்காய் அந்த தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதை கொண்டாந்து வைக்கலான்றது பார்த்தா இது அங்கேருந்து உருண்டு இங்கே கீழே வந்து விழுந்துருச்சு.
இந்த சாமி கண்டிப்பாக வந்து ரொம்ப நாள் வந்து இந்த பாருங்கள் தலை துண்டிக்கப்பட்ட நிலைமையில் கோவில். இது வந்து ஆக்சுவலாக ஒரு அம்மன் தானே கைஸ், ஆக்சுவலாக நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இது வந்து அம்மனா இருக்குமா இல்லை புத்திசமாக எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் பொதுவாக ஒரு அம்மன் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புத்துக்கள் வந்து தானாக தோன்றுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சாட்சி 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட இந்த மண்டபத்தில் இந்த அம்மன் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாகங்கள் வந்து பாதுகாக்குதுன்றது என்னால் வந்து ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ண முடியுது இந்த கோயில். ஏன்னா இந்த பாருங்கள், இதை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா பாம்புங்களால் தான் இது வந்து இந்த அம்மன் வந்து இங்கே இவ்வளோ நாள் இருக்காங்க. அது மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுது. அம்மன் உங்களுக்காக தேங்காய் எடுத்து வந்திருக்கேன். வர வழியில் எனக்கு அதான் கிடச்சி அதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் உள்ளே இருப்பீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா தெரிஞ்சிருந்தேன்னா கண்டிப்பாக ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன். உங்கள் தலையை இந்த தலை வந்து துண்டிக்கப்பட்டது அளவுக்கு அப்படி என்ன பாவம் பண்ணிட்டாங்கன்னு தெரில. ஆனால் இது யாரோ வராங்க, நம்ம தாண்டி யாரோ வராங்களே, யாரோ வராங்க நினைக்கிறேன். இவங்க அந்த எறும்பு கடிச்சு கை வீங்கிடுச்சுங்க, இந்தளவுக்கு ரொம்ப இதுவாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த இது அம்மன் பார்த்துக்குங்க. நீங்கள் இந்த அம்மன் முழுசாக இருந்தால் எப்படி இருப்பாங்கன்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. இந்த கோவில் பயங்கர பர்மனெண்ட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு அந்த இடத்துலேருந்தும் அங்கே நின்று உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கோயில் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸோ ஏன்னா நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த கோயிலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம இது வரைக்குமே வந்து அதிகமான வழியில் வந்து பார்த்திங்கன்னா சேர மன்னர்களோட கோயில்களை நம்ம சரியாக பார்த்துருக்க மாட்டோம். அவங்க கோயில் கட்டி ஒரு மண்டபமாக இருந்தது நம்ம சரியாக பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மண்டபம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு பார்க்குற இந்த நிலைமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்குது. நம்மளுக்காக அது யார் கட்டினா, முன்னோர் நம்மளுக்காக கட்டிட்டு போன ஒரு கோவில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்குது. இந்த இடத்துக்கு உள்ள யாரும் வந்து சாமி கும்பிட்றாங்களா இல்லையான்றது கூட தெரியல. நீங்கள் இங்கே இருக்கிற சிலைகள் எதனால் தலை துண்டிக்கப்பட்டுச்சு அப்படின்றது தெரியல. ரொம்ப ரொம்ப காலகட்டத்தில் ஒரு கோயிலுமே வரலாறு உருவாகிறதுக்கு 1008 காரணம் இருக்கும். ஆனால் இந்த கோயில் உருவாகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அந்த காரணம் இன்னைக்கு இந்த கோயில் ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆனதுனால யாருக்குமே அந்த காரணம் தெரியாமல் போச்சு. ஒரு வேளை இந்த இடத்துக்கு வந்தால் இந்த எமோஷனாக இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கலாம். ஆனால் நம்ம இந்த இடத்த வந்து எல்லாத்தையுமே மறக்கடிச்சிட்டோம். நம்ம அது ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என் உயிரை பணைய வச்சு தான் சொல்கிறேன். இந்த இடம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்கத்தில் சென்னிமலைன்ற ஒரு பிளேஸ் பகுதியில் ஒரு ஆற்றங்கரைக்கு ஓரமாக மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து ஒரு தோப்புக்குள்ளே இந்த கோயில் இருக்குது. இன்னும் யாராச்சும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா யாருமே இல்லாமல் ஒரு தாய் வந்து நம்மளுக்காக காத்துட்ருக்காங்க. நான் வந்து இந்த தாயை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். அண்ட் இந்த இதை வெளியே இருந்து காமிக்கிறேன் இந்த கோயில் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த இடத்த விட்டு போகிறது எனக்கு சுத்தமாக மனசே இல்லை. எனக்கு கையிலலாம் பயங்கரமாக இரும்பு கடிக்குதுங்க. உள்ள வரதுக்கு முன்னாடி சோதிச்சு பெரிய கொசு கடிக்குது. பெரிய கொசு, சின்ன கொசு கடிக்குது. இங்கே கொண்டாங்களே இந்த கோவிலில் எல்லா இடத்துலையுமே நம்ம மற்ற கோவிலெல்லாம் வந்து எப்படி பார்த்துருப்போம், இந்த இடத்துல வந்து யாழி மாதிரி இருக்கும் பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு மயிலோட தலை ஃபுல்லாகவே வந்து இருக்குது பாருங்கள். இவங்களோட இது எல்லாமே சிம்பிள் மயிலோட இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல எந்த சின்னங்களும் காணா. இவங்க கட்டப்பட்ட எந்த ஒரு சின்னமும் காணா. இந்த பாருங்கள் தூண் ஃபுல்லாக மேலே ஏறி இருக்குது. இந்த சைடில் தான் வந்து கல்வெட்டுகள் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த கல்வெட்டுமே வந்து இப்போ செங்குகள்லாம் வச்சு கட்டிங்க பாருங்கள். மேலே செங்குகளை வச்சு கட்டியிருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள். ஆர்ச்சுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அந்த சைடில் நம்ம சோழ மண்டலத்தில் சைடுமே பார்க்குறது, பாண்டிய தேசத்தில் பார்க்குற மாதிரி இருக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. எல்லா ஜாயிண்ட்டுமே வந்துருக்கு. எல்லா கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா இது இல்லை. ஆனால் சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவிலோட சேரர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவிலோட நிலைமை இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஊரில் நம்மளுக்காக ஒன்று விட்டுட்டு போயிருக்காங்க. இது எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு 3 பேர்த்தையுமே ஈக்குவலாக தான் பார்ப்பேன். எனக்கு இந்த மன்னர் தான் பெருசு, அந்த மன்னர் பெருசு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பாருங்கள் இந்த மரம் அங்கே கல் மேலே வளர்ந்துருக்கா? கல் மேலே தான் வளர்ந்துருக்கு. ஏறி பார்க்கட்டா மேலே? வேணாஞ்சி வேணாங்க. அது ஃபுல்லாகவே கிராஸில் இருக்குது.
லைட்டாக மிஸ் ஆனாலும் கோயில் டேமேஜ் ஆயிருந்தானே. டேமேஜ். ஸோ அதனால் நானும் ஆக்சுவலாக ட்ரை பண்ண விரும்பலை. ஆனால் ஆக்சுவலாக கொஞ்சம் நஞ்சமாக இருக்கிறதே சேர்த்து நம்மளால் வந்து எதுவுமே ஃபுல்லாக இடிஞ்சிடக்கூடாது. ஸோ நான் அந்த சைடில் வெளியே போய் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா தெரியுமா, ஒரு கல் வந்து வெளியே வந்து கிடக்கு. வெளியே வந்து டோட்டலாகவே வெளியே வந்திருக்கு. அப்படியே மேலே போகுது. இது பெரிய கல் வச்சுருக்காங்க. பீகாக் தான். இந்த சைடில் ஃபுல்லாக பீகாக் தான் வச்சுருக்காங்க. பீகாக்கோட சிம்பிள் தான் இருக்குது. மேலே இருக்கிற மட்டும்தான் இந்த கலரில் இருக்குது. ஓகே, மறுபடியும் எனக்கு இந்த சைடில் போகிறது நினச்சா கவலை இல்லை. ஏன்னா அந்த எறும்போட கூட்டை வந்து கலைச்சிட்டு வந்துட்டேன். அந்த எறும்பு வந்து நம்மளை பழி வாங்கிறதுக்காக காத்துட்ருக்கோம். இவங்க வருவாங்க, இவங்களை கடிக்கலாம் அப்படின்ட்டு காத்துட்ருக்கோம். ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிற கியூரியாசிட்டியில் நான் பாட்டுக்கு டக்குன்னு உள்ளே வந்துட்டேன். ஆனால் கையெல்லாம் நிறைய கடிச்சிருச்சுங்க. நிறைய கடிச்சிருச்சு எனக்கு. அப்பா இங்கே இருக்குது, நிறைய இருக்குது, ஓடிருக்கேன், நிறைய இருக்குது. கீழே கொச்ச மூச்சன்னு ஆக்சுவலாக என் கால் ஃபுல்லாகவே கடிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அந்த ஆற்றுக்குள்ளே நடந்து வந்தேன். அந்த தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா இன்னும் பேண்ட்டுக்குள்ளேயே இருக்கனால கொசு கடிக்கிறதுமே ஒரு இதை பாருங்கள். எறும்பு போயிட்டுருக்கான். இதோ எங்கே காணோம். ஐயோ இதோ பாருங்க. இது வந்து தெரியுதா? சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இது ப்ரோ மிஸ்ரா. எங்கள் ஊரில் இது மிஸ்ருன்னு சொல்லுவாங்க. மிஸ்ரா. இது வந்து சுளுக்கின்னு சொல்லுவாங்க. வந்து இந்த மாமரம், பிளாமரம் இதெல்லாம் நிறைய இருக்கும். பாருங்க, சேர தேசத்தில் இருக்கவங்க வந்து இதை வந்து மிஸ்ரின்னு சொல்கிறாங்க. சோழ தேசத்தில் இருக்கவங்க அது வந்து சுளுக்கின்னு சொல்லுவாங்க. பாண்டிய தேசத்தில் இருக்கவங்க சுளுக்கின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்படியா மறுபடியுமா? ஐயோ, நீங்கள் அடிச்சு விட்டீங்க. நீங்கள் அதுக்குள்ளேயே நான் போகிறதுமே என்னை தான் பழி வாங்க போகுது. அது கடிச்சிருச்சு. ப்ரோ உள்ளேலாம் போயிடுச்சு ப்ரோ. காத்திரு. எங்க? அவ்வளோதான், அவ்வளோதான். அது நல்ல உதவி. இது என்ன காட்டுங்க. போயிடுச்சா ப்ரோ? ஓகே. கடிச்சிருச்சு ப்ரோ. உடம்பு மூக்கில் கடிச்சிருச்சு. மூக்கிலேயே இந்த நெஞ்சிலையுமே கடிச்சிருச்சு. ஸோ கைஸ், ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒன்றுமே தெரியல. எறும்பு நம்மளை பழி வாங்கிருச்சு. மிஸ்ரி வந்து நம்மளை வந்து பழி வாங்கிருச்சு. நம்ம வெளியே போயிட்டு அங்கே ஆத்தங்கரை இருக்கு இல்லையா, அந்த ஆத்தங்கரையில் போய் நம்ம முகத்தை கழுவிட்டு வெளியிலேருந்து உங்களுக்கு வியூ காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஆனால் செம்மையாக கடிச்சிருச்சுங்க. இந்த பாருங்க, இது வந்து தொட்டா சினிங்கின்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, தொட்டா சினிங்கி. தொட்டா வந்து சினிங்கின்னு சொல்லுவோம்ல, இந்த பார்த்தீங்களா, சுருங்கிடுச்சு. கொய்யாக்காவா? எப்படிங்க படித்து சாப்பிடலாம்? திருட்டுத்தனமாக சாப்பிடலாம். இல்லையே, இங்கே இருக்கு. காய் இல்லை. இதான் இங்கே இருக்கு. மிஸ்ரா. அது மிஸ்ரா. ஆமாம், அது ரொம்ப கசக்கும். இங்கே பாருங்க, இந்த கொய்யாக்கா பறிக்கலான்னு போனால் ரொம்ப கசக்குமா? மிஸ்ரு. ஆனால் இந்த காய் ரொம்ப கசக்கும். சரி, ஓகே. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொய்யாக்கா இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஆரஞ்சு, சாத்துக்குடி ஆரஞ்சின்னு சொல்லுவாங்க. மாமரம் இருக்குது, பெலாமரம், இது தென்னை மரம் எல்லாமே வச்சுருக்காங்க. தொட்டாசி நீங்கள் இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக தொட்டாசி நீங்கள் தான் தருங்க. எல்லாமே சுருங்கிச்சு பாருங்கள். அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. குச்சியில் தட்டுங்க ப்ரோ. இதுக்கு ஏன் பேர் தொட்டாசி நீங்கன்னு வச்சுருக்காங்க? தொட்டோன்னே சுருங்கிடுது. அதுக்கு நிறைய ஏதோ வரலாறு கண்டிப்பாக இருக்கும். இவ்வளோ இடம் இருக்குல்ல ப்ரோ, ஏன் அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மிசிலி ஏன்னா சுளுக்கி வந்து கடிச்சு காதெல்லாம் கடிச்சிச்சுங்க. செம்மையாக எரியுது. தேக்கு மரம் தானே இருக்குது. அங்கே பாருங்க, குட்டியூண்டு மரத்தில் பப்பளி வந்துருக்கு பாருங்க. சும்மா ஒரு முருங்காய் சைஸ் தான் இருக்குது அந்த மரம். இங்கே வந்துருக்கு. ஆக்சுவலாக நான் இப்போ இந்த வியூலேருந்து காமிக்கிறேன். பாருங்க, இப்போ ஏதாவது கிணறு இருக்குமான்னு தான் தெரில. நம்ம பேசாமல் இப்படியே போயிருந்துருக்கலாம் ப்ரோ, அப்போ தெரிஞ்சதுன்னா வழி. நீங்கள் நெஞ்சு கோயிலோட மன்றம் இங்கே வாங்க. எத்தனை புது கோயில் கட்டினாலும் இந்த மாதிரியான பழைய கோயிலை வந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலே ஒரு தனி ஃபீல். இந்த கோயிலை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கஷ்டத்தோடு இந்த வீடியோவை எடுத்து போடுறதில் நீங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம்தான் இந்த வீடியோவை நான் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். இந்த இடத்துல பல கோயில்கள் இருந்திருக்கு, ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி இப்போ தெரிகிறது இந்த ஒரே ஒரு கோயில் தான்.
இந்த கோயில் சேரர் பிறர்கள் கட்டினதுக்கு உண்டான நிறையா ப்ரூஃப் இருக்குது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியல, ஏன் சேரர்களால் வந்து கல்வெட்டுலாம் நிறைய வந்து பதிக்க விரும்பல. இந்த இடத்துக்கு நம்ம நாகராஜன் தான் கூட்டிகிட்டு வந்தார். பாருங்க எங்கே நின்றுருக்காரு நாகராஜ். அங்கே போய் நின்றுட்டார். ஆக்சுவலாக அந்த எறும்பு கடையே தாங்க முடியாமல் போயிட்டார். சென்னிமலையை நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி போகும்போது அந்த இடத்துல ஒரு நிறைய மண்டபங்களை பார்த்தேன். ஆனால் அந்த மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா 4 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டால் வந்து இருந்திருக்கு. இப்போ அந்த இடத்த தேடி தான் நம்ம போக போகிறோம். ரைஸ் ஆக்சுவலாக வந்து இன்னொரு சேரர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வாங்க, அழகாக இருக்குது. மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இதுவுமே வந்து முற்றிலுமே வந்து ஃபுல்லாக இடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு போயிடுச்சு. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய மண்டபமாக இருந்திருக்கு. இது கோயிலாக இருந்திருக்கு. இது வந்து கோவில் நினைக்கிறேன். பாதி பிரேக் ஆகிருக்கு இந்த இடத்துல. இந்த தூண் வந்து மரத்தில் இருந்து கட்டியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளேருந்து போய் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு. இதோ இப்பேற்பட்ட ஒரு அழகான இதை நான் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக ஏன் இது வந்து வழி இல்லாமல் இருக்குதுன்னு தெரில. இதில் எங்கேயாச்சும் சேர மன்னர்களோட சிம்பிள் எதுவும் இருக்குதான்னு பார்க்குறேன். எதுவுமே இல்லை. இந்த இடத்துல பூ மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அவசரமாக எடுக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துல வந்துட்டு வேலி போட்டு வச்சுருக்காங்க. தலை துண்டிக்கப்பட்டிருக்கு இந்த இடம். எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேர மன்னர்கள் இருந்ததுக்கு உண்டான ஒரு சின்ன ப்ரூஃப்மே கிடையாதுங்க. எல்லாமே இடிஞ்சு போயிருக்கு. ஸோ நம்ம அந்த வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது தான் நம்ம இந்த இடத்த வந்து பார்த்தோம். சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பாருங்க, ரொம்ப அழகான சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த இடத்துலையும் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு, எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு தூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இந்த சைடில் இருக்கிறதும் வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப அவசரமாக எடுக்க வேண்டியதாக இருக்குங்க. என்ன பண்ணுறது. இந்த இடத்துல பாருங்கள், ஃப்ளவரால் வந்து இது பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் இது வந்து இடிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பதிவு பண்ணியிருக்கேன். இந்த பிளேஸ் என்னன்றதை நான் வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு கோயிலா இல்லை என்னமா இருக்கும் அப்படின்னு தெரில. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. ஸோ ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு முகம் செதுக்கியிருக்காங்க. இந்த இடத்துல தெரியுதா, ஒரு முகம் வந்து இந்த இடத்துல செதுக்கி இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா செம்ம பெரிய ஒரு மண்டபமும் இந்த இடத்துல இருந்திருக்கு. கோவில் ஜாயிண்டோட தான் இருந்திருக்கு, ஆனால் உடஞ்சி போயிடுச்சு. ஓகே, thank you so much for watching this video. See you on another video. Until then, bye bye from Danny. Catch you later guys. மறுபடியும் இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாகர்கோவில் பக்கத்தில் சேனமலைன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் அந்த ஊருக்குள்ளே நீங்கள் போய் இந்த பர்டிகுலர் அந்த வீடியோ காமிச்சு கேட்டிங்கன்னா தான் தெரியும். மறுபடியும் நான் தான் சொல்கிறேன், ஏன்னா இந்த இடத்துக்கு கூகுள் மேப் போட்டாலும் வரமாட்டேங்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கேட்டு பார்த்தேன். இந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு கோயில் இருந்ததுன்னு யாருக்குமே தெரியல. ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வர மாதிரி பார்த்துங்க. வர்றது முக்கியம் இல்லை, உள்ளே இருக்க சிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் முடிஞ்சதை கீழே கடந்த ஒரு தேங்காய் எடுத்து வச்சேன்.
உங்களால் முடிஞ்சால் இந்த இடத்துக்கு வரும்போது விளக்கு வாங்கிட்டு வந்துடுவீங்க. இந்த கோயில் இருக்குதா இல்லையான்ற சந்தேகத்திலே வந்தேன். எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அதை பார்த்தாச்சு. அண்ட் இன்னும் நிறையா நாகர்கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எடுத்த வீடியோவை உங்களுக்கு நிறையா போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ.